ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்று ஆழ்வார் சொல்லுகிறார். இடர் வரும்பொழுது கேசவா என்கிற திருநாமத்தை சொன்னால் வந்த இடர் பொடி பொடியாக ஆகும் என்று இதற்கு அர்த்தம். ஆழ்வார் அந்த நாட்டு அரசன் ஆழ்வாரை அந்த இடத்தை விட்டு வெளியே செல் என்று சொன்னவுடனே காஞ்சிபுரத்தில் எழுந்தருளிருந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாளே நான் இந்த ஊரை விட்டு செல்கிறேன், உனக்கு இங்கே என்ன வேலை, நீனும் வா என்று கூட்டிக் கொண்டு சென்று விட்டார். செய்யாதன செய்யோம் என்று ஆண்டாள் சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் செய்த செய்ய வேண்டும் என்று அர்த்தம். அந்நிய நாட்டு படையெடுப்பின் பொழுது கோவில்களிலே பூஜை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. அன்று நம் பெரியோர்கள் ஆகமங்களில் சொன்னபடி அந்த கோவிலிலே குடிகொண்டிருக்கும் எம்பெருமானை ஆவாகனம் செய்து அவர்களுடன் எழுந்தருளப் பண்ணிக்கொண்டு சென்று விட்டார்கள். அதாவது கோவிலிலே இருந்த அந்த சக்தியை மந்திரங்களை பிரயோகம் செய்து ஆகமங்களில் சொன்னபடியான வழிமுறைகளிலே அந்த பெருமானை எழுந்தருளப் பண்ணிக்கொண்டு பாதுகாப்பான இடத்திலே சென்று நித்திய திருவாராதனங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் காட்டிய வழியிலே நாம் நடக்க வேண்டிய கட்டாயம் என்று. இன்றும் கோவிலிலே விரோதிகளின் தாக்குதல் இருக்கின்றது. விரோதிகளின் தாக்குதலை சமாளிக்கும் வரையிலே கோவில்களிலே இன்னல் வரும்பொழுது அங்கே இருக்கும் அர்ச்சகர்கள் அவர்களுடைய குருமார்கள் சொல்லிக் கொடுத்த மந்திரங்களை பிரயோகம் செய்து அந்த கோவிலிலே எழுந்தருளிருக்கும் பெருமானை ஆவாகனம் செய்து அந்த கோவிலிலிருந்து எழுந்தருளப் பண்ணிக்கொண்டு அவரவர்களுடைய இல்லத்திலே நித்திய ஆராதனைகளை செய்து கொண்டு இருங்கள். இதை உலகிலே எல்லோருக்கும் சொல்லுங்கள். உங்கள் ஊரிலே இருக்கும் மக்களுக்கும் கோவிலிலே இனி பெருமான் இல்லை, அவனை ஆவாகனம் செய்து கொண்டு வந்து விட்டேன் என்று சொல்லுங்கள். இப்பொழுது பெருமானை திருக்கோவிலிருந்து ஆவாகனம் செய்து எழுந்தருளப் பண்ணி கொண்டு சென்று விட்டால் நாட்டின் நிலைமை மிகவும் மோசமாகும். கொடியவர்களின் ஆதிக்கத்தை குறைக்க முடியும், ஒரு வழிவகுக்கும். அதுவரையிலே உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய இல்லத்திலே பெருமானை நித்தியப்படி கிரமப்படி திருவாராதனம் செய்து கொண்டிருங்கள். கோவிலிலே அதுவரை உற்சவங்கள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவரவர்கள் வீட்டிலேயே எழுந்தருளியிருக்கும் பெருமானுக்கு மானசீகமான பூஜைகளையும் உற்சவங்களையும் தவறாமல் ஒரு நாளும் விடாமல் செய்து கொண்டிருக்க வேண்டிய முக்கிய பொறுப்பு அந்த அர்ச்சகர்களுக்கு இருக்கிறது. இதுதான் பெருமான் எனக்கு கொடுத்த உபாயம். இதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பகிர்ந்து கொண்டேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.